வணக்கம் எல்லாருக்கும். நான் மாரீஸ்வரி ஆர்கே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸில் இருந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்கே ஹோம்மேடுடைய டாப் செல்லிங் ப்ராடக்டான பாத் பவுடர் பற்றி பார்க்க போகிறோம். பாத் பவுடரை ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரொம்ப இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா நம்மக்கிட்ட நலங்கு மாவு சோப் கூட இருக்குது. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பாத் பவுடரை ரெக்வயர்ட் அமௌண்ட் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். அதை எடுத்துகிட்டு இப்போ நான் ஃபேஸ் பேக்கான கன்சிஸ்டன்சி எடுத்திருக்கேன். ஃபேஸ் பேக்கான ரெக்வயர்ட் பவுடர் எடுத்துகிட்டு அதில் நான் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரைஸ், கர்ட், மில்க், ப்ளைன் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மில்கையும் கர்டையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரோஸ் வாட்டரோ இல்லை ப்ளைன் வாட்டரோ இல்லை அப்படின்னா அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுமே நல்ல ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் அப்படின்னா பால்லையோ இல்லை அல்லது தயிர்லேயோ கலந்து அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரெக்வயர்டு எடுத்துகிட்டு அதை ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளைன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதை ஃபேஸ் அண்ட் நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மினிட்ஸ் இருந்தாலே போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வாஷ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வாஷ் பண்ண உடனே ரிசல்ட் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னில் அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் உடனே எதிர்பார்க்காதீங்க. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை பொறுத்தவரையும் ரிசல்ட் லேட்டாக தான் இருக்கும். பட் ஸ்டேபிளான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டெய்லி ரெகுலராக ஆட் பண்ணுங்கள். டெய்லி என்னால் முடியாது அப்படின்னா வீக்லி மினிமம் 3 டைம்ஸாவது யூஸ் பண்ணி பாருங்கள். வீக்லி 3 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் என்னுடைய இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு நாள் இந்த வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, அதில் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். மறக்காமல் நான் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். நான் மாரீஸ்வரி ஆர்கே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸில் இருந்து